பகவான் சரணம் பகவதி சரணம். பாலவ கர்ணத்துல ராகு கேது தோஷம். பாலவ கர்ணத்துல திருட்டு போயிடுதுன்னா அந்த பொருளை கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே இந்த 60லேருந்து 65 கூட எங்க முன்னோர்கள் பலருக்கு ஹார்ட் அட்டாக். சகுனி கரணத்துல மருந்து சாப்பிடுறவாளுக்கு நோய் தீர்க்கவே முடியாது. ஸ்கின் ப்ராப்ளம். நான் பார்க்காத டாக்டர் இல்லைங்கிறா. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னும் பாலவ கர்ணத்தில் பிறந்த வாழ பகைச்சிட்டோம்னா, ஏன்னா இவ எதையுமே பிளான் பண்ணி பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் பார்க்குறோம். சார் வணக்கம். நமஸ்காரம். கடந்த பதிவில் நம்ம பவகரணத்தை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நிறைய பேருக்கு அழகாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. அடுத்தது இரண்டாவதாக வரக்கூடிய பாலவ கரணம். இதில் ஒருத்தர் பிறந்துட்டாலோ இல்லை இதை எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணும்பொழுது எனக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதற்கான தெய்வம் என்ன, குறியீடு என்ன, இப்படி எல்லாம் ஒரு தொகுப்பா. பாலவம் சொன்னாலே எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வரும். பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பான்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பவம் கரணம் முடிந்து பாலவம் கரணம் எடுக்கும்போது பாலவம்னாலே புலி, டைகர்னு சொல்றோம் இல்லையா. புலி மேல் அமர்ந்த தெய்வம் ஐயப்பன். புலி மேல் அமர்ந்த தெய்வம் பவானி. பவானி பார்ப்பள் புலி மேல் உட்கார்ந்து. பாலவ கரணத்துடைய சிம்பல் புலி. இதற்கு தெய்வம் யாருன்னா ராகு பகவான். வெள்ளிக்கிழமெல்லாம் இதுக்கு ரொம்ப விசேஷம். இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துல பிரம்மா, ஐயப்பனை சொல்றோம். இப்படி நிறைய விஷயங்கள் புரிய வைத்துள்ள தெய்வங்களையும் சொல்லலாம், பிரம்மாவையும் சொல்லலாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சு பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவ பேசுறதை விட அவள் என்ன அருமையா சிரிச்சு பேசுறாவா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பல பேர் பாலவம் கரணத்துல பிறந்திருக்காங்க. சிலரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அது மோந்து பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தை இது பண்ணும், அக்செப்ட் பண்ணிப்பா. ஒரு கடையில் போய் பார்த்தாலும் ஒரு அரிசி எடுத்து மோந்து பார்க்கக்கூடிய பழக்கம். சில பேருக்கு உடம்பை கூட இப்படி தேய்ச்சிட்டு மோந்து பார்க்கக்கூடிய பழக்கம். பாலவம் கரணத்தில் பிறந்த பலருக்கு அப்படி உடம்புல அப்படி எதையுமே மோந்து பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. ரொம்ப சுறுசுறுப்பான மனிதர்கள். புலி சுறுசுறுப்பு தானே, நல்ல சுறுசுறுப்பான மனிதர்கள். ஆனால் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கறது தெரியுமா? செல்ஃப் கேரக்டர், டிசிப்ளின், ஒழுக்கம். இதுக்கு தான் வாழ்க்கை. அந்த ஒழுக்கத்தை யார் தவறினாலும் பழகிறது கூட இவாளுக்கு பிடிக்காது. ஏன்னா இவாள் ரொம்ப ஒழுக்கமானது. இன்னொரு பக்கம் இந்த பாலவ கரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் திருட்டு போச்சு. பாலவ கரணத்துல திருட்டு போயிடுச்சுன்னா அந்த பொருளை கண்டுபிடிச்சிடலாம், ஆளை கண்டுபிடிச்சிடலாம். மற்ற கரணங்கள்ல நீங்க கண்டுபிடிக்கிறத விட பாலவ கரணத்தில் ஒரு பொருள் திருட்டு போனால் ஈஸியா கண்டுபிடிச்சோம். நாங்க ஜோதிடத்துல பல்வேறு அணுகுமுறை வச்சுருக்கோம். பிரசனத்தை சொல்றோம், ஆளை பொருளை திருடினவா யாரு, என்ன கலர் இருப்பா, எவ்வளவு தூரத்துல இருப்பா, இதெல்லாம் ட்ரை பண்றோம். ஆனா இந்த கரணத்துல எடுத்துட்டீங்கன்னா பாலவ கரணம் திருட்டு போனா ஆளை பிடிச்சு கண்டிப்பா பிடிச்சுவாழ. சில இடங்கள்ல திருட்டு போகும், சில இடங்கள்ல கிடைக்காது, கிடைச்சிரும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த டயத்துல கரணம் திதி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனா கிடைக்கும் பொழுது நம்ம ஒரு யுக்தி வச்சுக்கலாம். பார்க்கலாம் எந்த நேரத்தில் காணப்படும் ஆளை பிடிச்சிருவீங்க. திருட்டு போன பொருள் இல்லை, திருடின ஆளையே பிடிச்சிருவீங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல. ஏன்னா ஸ்லிம் பாடியா இருக்கணும்னு நினைப்பா. இந்த பாலவ கரணத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் நேயர்களுக்கு சொல்ல போறேன். பாலவ கரணத்துல ராகு கேது தோஷம் வேலை செய்யாது. எல்லா நேரத்திலும் வேலை செய்யக்கூடிய ராகு கேது தோஷம் இது. ராகு தான் ஆரம்பத்தை சொல்றேன். என்னுடைய கிரகம் கல்யாணமே ஆகலைன்னு பிள்ளைகள் ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்க. நாகதோஷம் ஜாதகத்தில். சார் நாங்க பண்ணாத பரிகாரமே இல்லை சார். பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் சொல்லுவா, அங்க போய் பரிகாரம் பண்றோம், இங்க போய் பரிகாரம் பண்றோம். இந்த பரிகாரங்கள்ல என்ன சூட்சம்னா எந்த நேரத்துல பண்ணணும்னு இருக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு பொருந்தின நட்சத்திரமா, நீங்க பிறந்த கிழமைக்கு பொருந்தின கிழமையா, உங்க லக்னத்துக்கு பொருந்தின லக்னம், இது ரொம்ப பார்க்கணும். நீங்க அப்படி உள்ள நாளை செலக்ட் பண்ணி தான் நீங்க கஸ்டமருக்கு சொன்னா தான் அவளுடைய இந்த தடைகள் நீங்கும். இப்போ நாகதோஷம் ஒரு பொண்ணுக்கு இருக்கு, ஒரு பையனுக்கு இருக்கு, கல்யாணமே ஆகல, எவ்வளவோ முயற்சி பண்றோம். அப்படின்னா என்ன பண்ணும்? என்னைக்கு பாலவ கரணம் வருதுன்னு பார்த்துக்கலாம். அன்னைக்கு போய் நீங்க ராகுகேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுவோம், உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப அற்புதமா நடக்கிறது இது. நான் நாகதோஷத்துக்கு யார் நாகதோஷம் வந்தாலும் நான் பாலவ கரணத்தை தான் முதல்ல பிடிக்கிறேன். அவ போய் பரிகாரம் பண்ணுவோங்கிற நான் ஜோதிட சூட்சமத்தை சொல்லிட்டு இருக்கேன். இது குழந்தை இப்ப யாராலும் பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு பயனுள்ளதா இருக்கட்டுமே, அதுக்காக தான் மனம் திறந்து சொல்றோம். அப்ப இந்த ராகுகேது தோஷம் மிக கடுமையான தோஷம் இடத்துல சொல்லுவோம், சாதா தோஷம் இல்லை. பாலவ கரணத்துல போய் அவ பரிகாரம் பண்ணினான்னா தோஷம் விலகுது. சில பேருக்கு சர்ப்ப தோஷம் சொல்றோம், புத்திரு தோஷத்தை பேசுறோம். இந்த நாகம் சேர்ந்ததால் ஏற்படக்கூடிய தோஷம் சிலருக்கு பரம்பரையா இருக்கும். ஒருத்தர் எங்களுக்கு சொல்றா, எங்க ஆத்துல எங்க அப்பாவுக்கு 64 வயசுல ஹார்ட் அட்டாக், அவ அப்பாவுக்கும் 64 வயசுல ஹார்ட் அட்டாக். எல்லாருக்குமே இந்த 60லேருந்து 65 கூட எங்க முன்னோர்கள் பலருக்கு ஹார்ட் அட்டாக்.
இப்போ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வரும். அப்ப என்ன காரணம்னு ஜாதகத்துல பாக்குறோம். அந்த ஜாதகத்துல ராகு கேதுவினால் ஏற்பட்டிருக்கிற தோஷம் கடுமையா இருக்கு. என்ன பரிகாரம் சொல்றோம்? பாலவகரணத்துல போய் பரிகாரம் பண்ணுவோங்கிறோம். பரிகாரம் பலிக்கிறது ஆள் உயிரோட வாழறா நான் பாக்குறேன். 64 65 வயசு கடந்து உயிரோட வாழறாவா பாக்குறேன். அந்த குடும்பத்தில் வரக்கூடிய மரணங்கள் தடுக்கப்படாது. அப்போ இது மிக முக்கியமானது. இந்த கரணத்தை பிடிப்பதோடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. கரணம் எப்படி காப்பாற்றுறது பாருங்க. இன்னொன்று சொல்றேன், நாட்டு வைத்தியரா இருக்கு, ஒரு ஹோமியோபதி டாக்டரா இருக்கு, மருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நல்லா குணமாகி போய் கைராசி டாக்டர்னு உங்களை சொல்லணும். அலோபதி டாக்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க பாலவகரணத்துல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்க மருந்துகள் நல்லா வேலை செய்யும். மருந்து சாப்பிடுறதோ அதை சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ப்ரிப்பேர் பண்றதுக்கு அருமையான நேரம். மருந்து சாப்பிடுறதுக்கு சகுனிகரணத்தை எடுக்கணும். சகுனிகரணத்துல மருந்து சாப்பிடுறவாளுக்கு நோய் தீர்ந்துடும், சந்தேகமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பல வருஷமா மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், தீர்ந்த பாடில்ல, எனக்கே வெறுப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு டயத்தை பிடிக்கும் பொழுது அந்த மருந்து சாப்பிட்ற இது உடனே நிற்காட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வந்து அது நிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்க சகுனிகரணத்துல எவ்வளவோ தீமை உள்ள கரணம் அது. ஆனா அந்த சகுனிகரணத்துல மருந்து சாப்பிடும் போது அது வந்து உடம்புக்கு கேட்கறது. அப்படி ஒரு சூட்சமம் அதுல இருக்கு. அதே மாதிரி தான் இது வந்து மருந்தை ப்ரிப்பேர் பண்றது. பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்காரர்கள் இதை பார்த்து வச்சுக்கணும். பாலவகரணத்தை பயன்படுத்தணும், அற்புதமான பலன் தரும். இப்போ எங்கிட்ட பார்மா கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு கேட்டு வரவா நடத்துவோம். எவ்வளவு பிளேயன்ஸ் இருக்கா பாருங்க. இவாளுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த கரண நேரத்தை பயன்படுத்துமோ அப்படிங்கிறோம். ஏன் ஒரு ஸ்கின் டாக்டர் நம்மள்ட்ட ஆலோசனைக்கு வரா, அதுக்காக நீங்க வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, தீர்க்கவே முடியாது ஸ்கின் ப்ராப்ளம், நான் பார்க்காத டாக்டர் இல்லைங்கிறா. கரிநாள் இன்னைக்கு போய் டாக்டர் பாருங்க, ட்ரீட் பண்ணிடுங்க, குணமாயிடும் ஸ்கின் ப்ராப்ளம். எவ்வளவோ சூட்சமத்துக்கு ஜோதிடம் சொல்லி தருது, நம்ம பயன்படுத்திக்கிறோம். புதையல் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து புதையல் தேடி அலைஞ்சிட்டு இருப்பா. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடி இவா சில பேர் புதையல் தான் எனக்கு வேணும். எங்க இருக்கும் புதையல்? சதுரங்க வேட்ட படம் மாதிரி எங்க இருக்கு எனக்கு வேணும் இந்த ஆசையில் இல்லையா பாருங்க. நிறைய பேர் பாலவகரணத்துல பிறந்தவா புதையல் மேல ரொம்ப நாட்டம் இருக்கு. புதையல் கிடைக்கிறதா இல்லையாங்கிறது வேற, அதுல நாட்டம் இருக்கு. வாழ்க்கையில ஒரு விஷயம், பாலவகரணத்துல இவ்வளவு நன்மைகளை நம்ம சொன்னாலும் இவாளை பகைச்சிக்க கூடாது. பாலவகரணத்துல பிறந்தவாழை பகைச்சிட்டோம்னா, ஏன்னா இவ எதையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடியவா, பிடிக்காத வாழை பக்காவா பிளான் பண்ணி அழிச்சுடுவா. அதனாலதான் பாலவகரணத்தில் பிறந்தவனை பகைக்காதே அப்படின்னு வரும். இவாளை நீங்க புகழ்ந்து பேசும்போது அள்ளி கொடுப்பா. நீதான் கொடையாளி, நீதான் வள்ளல், கடையேழு வள்ளலுக்கு அடுத்தது நீதான் சொல்லுங்க, அள்ளி கொடுப்பா. நிறைய பாலவகரணத்தில் பிறந்தவாளை நான் பார்க்குறேன். வீட்டில் பூனை வளர்ப்பா, ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கை. பூனையை கொஞ்சுவா. என்னடா இப்போதான் வந்தியாடா, நீ சரியான நேரத்துக்கு வரதே இல்லையே, வந்து சாப்பிடவே வருது நீ சாப்பிடு அப்படின்னு பூனையில பேசுறது பெற்ற குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசுவா. இந்த பாலவகரணத்தில் பிறந்த வாழ்க்கை நீ பூனை வளர்க்கறது ரொம்ப பிடிக்கிறது. கல்யாண முகூர்த்தம் வைக்கிறதுக்கு அற்புதமானது பாலவகரணம். ஸோ பாலவகரணத்தில் பிறந்ததுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்னா நீங்க கேட்பீங்க என்ன சிம்பல் பயன்படுத்துறது? கண்டிப்பா புலி. அந்த புலி சிம்பலை இவர்கள் வந்து ஒண்ணு சுவாமி படமா வச்சுக்கலாம், இல்ல தன்னுடைய பாக்கெட்ல புலி உடைய படத்தை கூட வச்சுக்கலாம். பணியாற்றக்கூடிய அலுவலகத்துல புலி படம் வச்சுக்கலாம். வீட்டுல உள்ள நுழைஞ்ச உடனே புலி படத்தின் மீது இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன், பவானி அம்மன் அப்படி வழிபடலாம். அப்ப சிலருக்கு சந்தேகம் வரும், நாங்க ஐயப்பன் நம்ம வீட்டுல வச்சு நமஸ்காரம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் அப்படி வைத்துக் கொண்டால் அற்புதங்கள் நடக்கிறது வாழ்க்கை. இப்ப நிறைய பேருக்கு இந்த சுவாமியை தாண்டி இந்த இதுல எனக்கு நம்பிக்கை குறைவுங்கிறவங்க இந்த நேஷனல் ஜியோகிராபிக்ல புலி நிறைய சண்டை போடுறது, ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலும் ஆக்டிவேட் ஆகுமா? தாராளமா வெறும் புலி படத்தை வச்சுக்கலாம். நீங்க டிவியில புலி இதை பாருங்க, பார்க்கலாம். அது அடிக்கடி காட்சி பொருளா பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ நீங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. ஸோ பாலவகரணம் அற்புதமான கரணங்கள் அது. குறியீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கோவிலுக்கு போகாட்டியோ அதை நான் ஒரு சிம்பிளாவோ இல்லை உடம்புல இப்போ டாட்டூ நிறைய பேர் குத்திக்க ஆசைப்படுறாங்க. செயின்ல டாலர் மாதிரி போட்டுப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் போட்டுப்பாங்க. அவெல்லாம் பாலவகரணம் அந்த தொடர்புடையவா. அதாவது பழைய காலத்துல இந்த ஜமீன்தார்கள் தான் நிறைய போட்டுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது அவங்க போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ பழைய காலத்துக்கார எதை பண்ணினாலும் அது ஒரு காரணத்தோட பண்ணினா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மகளிர் பழைய காலத்துல படம் மாட்டும் போது அந்த படத்தை எப்படி மாட்டுவானா, இப்ப நம்ம நேரடியாக அப்படி சுகத்துல மாட்டிடும். அவ என்ன பண்ணிப்பா, இந்த படத்தை இப்படி கிராஸா நிற்கும், ஒரு கீழே ஒரு ரீப்பர் கட்டை அடிச்சு அது மேல சுவாமி படம் வச்சு அங்க கயிறுல இருந்து கட்டியோ கம்பியில கட்டி போட்டுருப்பா. இந்த படங்கள் ரொம்ப நாள் கெட்டு போகாது, சுவரில் உள்ள ஈரப்பசம் தாக்காது, காத்து போறதுக்காக. சாதாரண சின்ன விஷயத்துக்கு பின்னால கூட ஒரு அறிவியல் உண்மை. அந்த அறிவியல் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படித்தான் பாலவகரணம், புலிப்பல் போட்டுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது அது ஒரு பெரிய வெற்றியை வாழ கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் செய்திருக்கா. இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் ரொம்ப கவனமா இருந்திருக்கா. அதோடைய தொடர்புடைய கோயில்களுக்கு போயிட்டு இருந்திருக்கா. அது வந்து பெரிய பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. ஸோ பாலவகரணத்தில் பிறந்தவா இப்போ நம்ம நிகழ்ச்சி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி
அந்த புலியை சிம்பலாக கையில் எடுத்து வச்சுட்டாருன்னா பெரிய வெற்றிகள் வாழ்க்கை. நிறைய பேர் அந்த காலத்தில் வீட்டில் புலி வளர்த்தவங்கலாம் இருக்காங்க. வீட்டில் வச்சு அதை வளர்ப்பாங்க. அது ஒரு பயமாகவே இருக்கும். ஸோ ஏன் நம்ம நடிகர் எம்ஜிஆர் இருக்கார், அவர் வீட்டில் சிங்கம் வளர்த்துருக்கார் நிறைய. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற தெரியும் போது இன்னும் ஆச்சரியமாகவும் இருக்குது. தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கரணங்களுக்கான பதிவுகள் தரலாம். நேயர்களே பார்த்துட்டு இருக்கவங்க இதே போல் உங்களுக்கும் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும், என்னுடைய கரணத்தை நான் எப்படி செயல்படுத்தணும், அடுத்தடுத்து என்னுடைய பாசிட்டிவிட்டிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சார் கிட்ட உங்களுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிக்க முடியும். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம், தொழில், படிப்பு, எது சம்மந்தமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அருமையான ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம்.